गाइस இப்போ நம்ம வந்திருக்க கேம் நேம் இருங்க ஒரு நிமிஷம் பார்த்து கேம் நேம் இருங்க சிக்கன் ரோஸ்டர் ராபி சிக்கன் ரோஸ்டர் ராபின்ற கேம். நான் எனவே விளாட்னதுனால எக்கச்சக்கமான கன்று வாங்கி வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு சில காயின்ஸ் காட்டும். எங்கள் காயின் இருக்குல்ல, இதுதான் காயின்ஸ். அப்புறம் நான் இது வரைக்கும் கிரெனேட் லான்ச்சர் வரைக்கும் ஃபுல்லாக வாங்கி வச்சிட்டேன். டேமேஜ் 140. ஆனால் இந்த கிரெனேட் லான்ச்சர் வேஸ்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி காயின்ஸ் கொடுத்து வாங்கினேன். இப்போ என் கையில் 60 இருக்குது. நான் இப்போதைக்கு எதுவுமே வாங்க போகிறதில்ல. நான் இந்த ஒரு செட்ஸு வாங்குவேன்னு நினைக்கிறேன். இருங்க மேலே பிளேன் இருக்கா, பிளேவை கொடுத்துருங்க. டேடு தொல்லை தாங்க முடியல. டேடு வந்ததுக்கப்புறம் விளையாடுவேன். பார்த்தீங்களா, அதான் எல்லாரையும் எழுத்து கம்மி பண்ணி காலி பண்ணணும். இந்த கண்ணு கொஞ்சம் பார்த்துன்னா நம்ம கையில் வில்லம்புலாம் இருக்குது. இருங்க எடுத்துக்கலாம். கிராஷ் போ ஒரு மைண்ட் கிராஃப்ட் பேரண்ட் எங்கே சொல்கிறானே தெரியல. பின்னாடி இருக்கிறாங்க ஐஸ். எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இவனுங்க எங்கேருந்து ஆடுறானுன்னு தெரியல. அவன் வெளிலே சொல்லிருக்காங்க. அவனா ரொம்ப ஸ்ட்ராங். எங்கள் அப்பா சொல்லுங்க கட்சிங்க கிடையாது. வெளில மாட்டேன் போட்டு மாட்டுறேன். அம்மா அடி அப்படியே ஒருத்தரை முடிச்சேன். என்னடா இது, இதில் எக்கச்சக்கமான மேப் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிக்காத மேப் கரெக்டான மேப். ஆனால் இந்த மேப்பில் அழகாடி பண்ணணும். எந்த சைடு போனாலும் அழகாக அடிக்கிறாங்க. ரொம்ப அடி பின்னாடி ஒன்றா இருக்கான். பின்னாடியே முன்னாடியான்னு தெரியல. உட்காந்து காரில் உட்காந்து விளையாண்டு கிடக்குறாங்க காரை வச்சு. கைஸ் இதான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டீசெண்டான வெப்பன்னு சொல்லலாம். இல்லைனா அந்த கிராஷ் போ ஓரளவுக்கு டீசென்ட். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரேட் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஷ் போ வாங்கலாம், இல்லை போ வாங்கலாம் இந்த மாதிரி. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பிஸ்டல் எங்கடா, இந்த பிஸ்டல் வாங்கிக்கோங்க. 25 25 டேமேஜ் போகும். நம்மளோட ஹெல்த் எவ்வளோ இருக்கும்ல காட்டுது. என் நேம் பார்த்தீங்களா, ஒயிட் டெவில் தோ இருக்கே கீழே தோ. நான் ஒருத்தனை கில் பண்ணேன்னா அவனோட பேர் போட்டு கில்லு அப்படின்னு போட்டு தான் வரும். மிஷின் கன் இல்லை எதுக்கு இருக்குதுன்னே எனக்கு தெரில, வேஸ்ட்டு. ஆனால் அச்சா மோசமாக தான் டேமேஜ் போகுது. மிஷின் கன் யூஸ் பண்ணால் மோசமாக டேமேஜ் நம்மளும் வாங்குவோம். நான் மிஷின் கன் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு கவர் போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம இஷ்டம் போல் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக டெலிபோர்ட் போர்ட்டலு, ஜம்ப்பு, அதான் ஸ்ப்ரிங் மாதிரி வரும். ஜம்ப் பண்ணின்னு இருக்கலாம் இதில் போட்டு. அதேமாதிரி எவ்வளோ பெருசாகவும் மாற்ற முடியும், சின்னதாகவும் மாற்ற முடியும். இருக்கிறது ரொம்ப சின்னதாக கூட என்னால் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சைடில் இருக்க கிரெச்சில் இது வந்து பூஸ்ட் பறக்கிறேண்ணா. அதுக்கு காரணம் அந்த ஜம்ப் பட்டனை தொட்டால் பறப்பேன். இந்த மாதிரி மோஸ்ட்டாக ராக்கெட் லான்ச்சர் வந்து ஆட தெரிஞ்சவங்க பவர்ஃபுல். அதில் ஆட தெரியாமல் இருந்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் எவனா யூஸ் பண்ணனா போயிடாதீங்க, மோசமாக விழும். இந்த மாதிரி தான் ஆட தெரியாமல் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து அவன் பக்கத்துலேயும் போயிடாதீங்க, அப்புறம் மோசமாக அடி விழும். ஸோ வெளில வேலை செய்கிறது சவுண்டு கைஸ். 11 கில்லு எங்கே இதோ இருக்கு. 6 கில்லு, சாரி கைஸ் 6 கில்லு. 11 கீழே இருக்கிறத பார்த்து 11 6 கில்லு வச்சுருக்கேன் கைஸ். இங்கே மேலே அந்த ரேட்டிங்ஸில் பார்த்துக்கலாம். கண்ணி வெடி வச்சு விட்ருக்குறானுங்க எங்கள் பேஸில். கீழே இருந்துச்சுல ஒன்று டொப்புன்னு வந்துச்சு, அதான் கண்ணி வெடி. நிறையா வெஹிக்கல்ஸில் இருந்து மாஸ்டர் வெடி வருது. ஆனால் இதை நம்மளையே கூட அட்டாக் பண்ணும். அதனால் இதெல்லாம் டேஞ்சரஸ். இதெல்லாம் வந்து ரைட் பண்ணலாம். இதெல்லாம் சும்மா சீனுக்கு, இதுவுமே சும்மா சீனுக்கு. இந்த அதர்சன் போட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று நடக்க போகுது. பனிப்புளி இது. ஆமாம், இந்த வெதர் கொடுத்தா பனிப்புளி அழகாடிக்கிறானுங்க கைஸ். அவங்க கையில் எடுத்து என்னோட ராக்கெட் லான்ச்சரை விட பர்ஃபுல்லான ராக்கெட் லான்ச்சர் ஆகும். என்னை கில் பண்ணவன் பால்ட்டி கில்டு டெவில். டெவில்ன்ற பேரையே நான் ஏடா உடம்பு மாற்றி வச்சுருக்கேன்.
ஒயிட் பெரி அப்படின்னு போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணி ஏதோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் நடுவில் பார்த்தீங்களா காஸ்டியூம்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் மாற்றி வச்சுருக்கேன். என்னோட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கேமரா ஆங்கில் மாற்றேன். இதுதானா எடி இது ஃப்ரீயாக கொடுத்தானுங்க, அதான் போட்டுன்னு சுற்றுறேன். நல்லா ஒரு கண்ணு மூக்கு வாயிலாம் நான் வைக்கலை, அதுக்கெல்லாம் வைக்க நல்லா இருந்தது. ஆஹா ஏதோ ஒரு வில்லங்கத்தை கூப்பிட்டாங்க. சைரன் வந்துச்சு ரைட், சைரன் சொல்லிட்டான். ரொம்ப அடி கண்ணு முன்னாடி இருந்த சைரன் பார்த்தீங்களா? எவனோ ஒருத்த சைரனே ஸ்பான் பண்ணி விட்டுருக்கான். நவுரா அடே நவுறாமல் நிற்கிறானுங்க எல்லாம். கைஸ் என் கையில் இவ்வளோ கன்று இருக்குது, ஆனால் இவ்வளோ கண்ணு எல்லாமே வேஸ்ட். நம்ம கொடுத்தப்படியே ஒரு கருப்பாடு ஸ்பான் பண்ணி விட்டாங்க. தப்பிச்சு ஓடிடலாம். தப்பிச்சு ஏதோ ஆச்சு. இப்போ பார்த்தீங்களா சைரனை வச்சு ஃபன் பண்ணுறானுங்க. ஜெட் பேக் ஏன் கொஞ்சம் இடம் கூடமாக வருது? நம்ம பிடிச்சது தான் நம்மளோட ஜெட் பேக் வரும். இதில் நான் கேமரா ஆங்கில் மாற்று ஃபஸ்ட்டு. ஏமா ஆட முடியல சொல்ல இல்லை, எந்த கண்ணு எத்தனை மொக்க வாங்கணும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெஸ்ட்டு, ஓரளவுக்கு பெஸ்ட் அப்படின்னா. ஏன்னா என் கையில் எந்த கண்ணுமே உருப்படியாது, ஒழுங்காக இல்லை. எல்லாமே கம்மி ரேட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு வாங்குவேன். அதனால மிஷின் கன்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் இந்தளவுக்குலாம் கெப்பாசிட்டி இருக்காது. ஒரு புல்லோட்டு 20, 50 புல்லோட்டு கெப்பாசிட்டி. அவங்க வீட்டை பொறுத்து இருக்குது, குறையாமல் இருக்கிறது, ஏறாமல் இருக்குது. அழகாக முடிச்சு விட்டானுங்க. நம்மளால் ஆடியோ தான் எனக்கு பிடிக்காதுன்னு பார்த்தேன். அங்கே நீங்களாலும் கிளியராக விடும், அதனால் என்ன நீங்கள் அடிக்கணும் மோஸ்ட்டாக நல்லா செட் பண்ணிட்டு இப்படி கொடுத்துட்டு மென்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வெளில வந்துடலாம். மறுபடியும் கைஸ் ஆடு தொலைறங்க. ஆடு அந்த ஆடுக்கு ஏன் தான் வருதுன்னு தெரில. கேம் பண்ணும்போது அப்பப்போ ஆடு குக்கால் வந்துடுது, அதான் நான் கட் பண்ணுறேன். இந்த மேப்போ எனக்கு பிடிக்காத ஒன் லிஸ்ட்டில் இருக்குங்க. இவங்களாம் இன்னும் நான் அழகாடி பண்ணுவேன். இவனுங்க இருக்கிறதே எனக்கு பயமாக இருக்கும். ஒரு பக்கம் வச்சுக்கிச்சு போட்டாங்க. கையை காலை வச்சு சும்மா இருக்கு. நான் என்னன்னு மிஸ்டானுங்க நினைக்கிறேன். ரைஸ் ஆஃப் எழுத்துக்காலியா வேறுங்க. ஃபஸ்ட்டில் இங்கே கீழே வருதுல டெவில்ஸ் DAVIL போட்டு ப்ளூ கலரில் அதான் நான். இது வந்து ஒரு ஈவெண்டட் மேப்பு. அதெல்லாம் வரும் நல்லா கண்டுக்காரங்க. நம்ம வேலை நம்ம போய் பார்ப்போம். அவனை சமாளிச்சுட்டு போனாங்க. இது வந்து எனிமி பேஸ்க்குள்ளே இருந்து எனிமி அடிக்கிறோம் நம்ம தான். அழகாக முடிச்சு விட்டு அப்படி ஒருத்தர் எத்தனை கிலோ வச்சுருக்குன்னு பார்க்கலையே. ஐயோ தப்புன்னு கண்டினியூ கொடுத்துருக்கோம். தப்புன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரே இடத்துல இருந்தால் ஈஸியாக வச்சுருவானுங்க. நம்ம ஒரு போகிறோம்ன்ற ஏன்னா முன்னாடி சொன்ன ராக்கெட் லஞ்ச் யூஸ் பண்ண தெரியும். நான் எவ்வளோ ஸ்மூத்தாக ஆட ராக்கெட் லஞ்ச். ஆனால் ரொம்ப லேட்டாக அதெல்லாம் நம்ப முடியாது. ராக்கெட் லஞ்ச் கொஞ்சம் இந்த செட்டிங்ஸே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இவனுக்கு கொடுக்குறதுக்கு பாருங்களேன். எல்லாம் பக்கத்து நான் புல்லோட் அழுத்தினா புல்லோட் போகாது. இங்கே சைடில் கிராப்னு இருக்குல்ல. இப்போ வந்து எங்கடா இதில் இந்த மேப்பில் அதெல்லாம் வர எமௌண்ட் எல்லாம் ஓசியில் கொடுக்குறானுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சில பேர்லாம் இப்படி தான் ஸ்டெக்காகி நின்றுவாங்க. கைஸ் கொஞ்சம் பிளேயர் மாதிரி ஆடணும் அப்படிங்களா இல்லை ஈஸியாக முடிச்சு விட்ருவாடுங்க. கைஸ் நீங்கள் பேஸில் இருக்கும் கொச்ச கொஞ்சம் ஸ்பாண்ட் அதான் கிரெனேடு.
டப்புட்டு இங்கே தான் ஸ்பான் ஆவானுங்க. இங்கே முடிச்சு விட்டானுங்க. விவரம் கைஸ் எடுத்தோடனே 3 கில். டெவில் ஸ்கில்ஸ் பேரை மட்டும் காட்டல, ஆனால் டெவில் வந்து கில் பண்ணியிருக்கு. கில் பண்ண நேமை காட்டாம வெறும் கில்லிங். ஐயோ எல்லாத்துக்கும் அந்த சிவத்துலேயே விட்டு. டேய் யாரா நீ? யாருடா நீ கோமாளி? எனக்கு பிடிச்ச மாப்பிலாம் கையில் மச்சவங்க எல்லாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாம் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே கதறுவானுங்க. இன்னும் கொஞ்சம் இடம் உடம்பு போகிறான். ஹஸ்கி வயசில் ஒரு மாதிரியாக போகிறான். அழிச்சுக்குடி நல்ல வேலை மிஷின் கன் எடுத்தேன், இல்லைன்னா எங்கள் சோழி முடிஞ்சிட்ருக்கும். இஷ்டானுங்கன்னா இருந்தாலும் கிராஷ் போலாம் இப்படி வச்சாலே ஒரு புல்லோட்டு இதே பாருங்க எவ்வளோ ஸ்பீடா விட்டு அப்படியே டச் பண்ணினே இருந்தோன்னா ஸ்பீடாக போகும். ஆனால் இதெல்லாம் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்காதீங்க. அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தா ஏதோ கோழி குழம்பு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி தான் வருது. அப்புறமேட்டு நானே கற்றுக்கின இந்த கேம் எப்படி ஆடணும்னு. அதான் இவ்வளோ லேட்டு பாருங்க. 34 டேமேஜ். ஆஹா கீழே குதிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. கைஸ் சரி சத்தியமாக எனக்கு கடுப்பாகுது இருங்க கைஸ். ஐயோ மேப்பை மாற்றி கைஸ் மறுபடியும் இந்த ஆடு தொல்லை தாங்க முடியல. நான் இப்போயே கேமை விட்டு வரல. இந்த மேப்பு காமிக்காத மேப்பாக வந்தாங்கல்ல. நான் புது மேப் பழைய மேப் எல்லா மேப்பையும் காமிக்காச்சும். பழைய மேப்பெல்லாம் இந்த மேப்பா இது கொஞ்சம் ரிஸ்க்கு. அழகாக ஸ்னைப் பண்ணுவானுங்க பாருங்க. ஸ்னைப்பரு அதான் இந்த மேப்பே ஸ்னைப்பருக்கான மேப் மாதிரி இருக்கும். அவனும் ஷார்ட் ரன்ஸாக மாட்டான். அதெல்லாம் அங்கே விளையாடி போகணும் அப்படியே வெறி ஆகும். அவனுக்கு கையில் இருக்கிறதுல ஹை லெவல் ஸ்னைப்பர். யாரா நீ கோமாளி? ஐ போடு. டெவில் ஸ்கில்ஸ் 2 பேரும் ஒரே டைமில் கில் பண்ணியிருக்காங்க. ராக்கெட் லான்ச்சர் கீழே இறங்கும் போது ஒரு கில்லு. ஆஹா பூமர் அங்கிள் வாங்க அங்கிள். இது 20-20 போதில் அந்த பிஸ்டல் 25 போவோம். ஆனால் இது நிற்காமல் போகுது. அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஆஹா அவன் கையில் இருக்கிறது டேஞ்சரஸ். எப்படியோ டெவில் ஸ்கில்ஸ் 5 செகண்டில் பயம் மூச்சு விட்டான். 5 செகண்ட் நிஜமாலே என்ன பயம் முத்த விட்டாரா? இங்கே எப்போ எனிமி வந்தான்? அங்கே எனிமி தாங்க நான் இந்த ராக்கெட் லான்ச்சரில் ஒன்றும் டேமேஜ் பண்ணால் காமிக்காது மற்றவங்க மாதிரி. அதில் 20-20 காமிச்சிச்சா? அதில் எத்தனை கில்லு? 6 கில்லு. எடுத்தோடனே 6 கில்லு. சரி அடுத்த மேப் பார்க்கலாமா? ஒரு மேப்பாக வந்தால் பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச மேப்லாம் வந்துச்சுன்னா நிறுத்திலான்னு பார்க்குறேன். ஆமாம் உங்களுக்கு இப்படி காட்டுறதுக்கு ஒரு நிமிஷம். உங்களுக்கு இப்படி ஒரு மேப்பாக போய் விளையாடி காட்டுறதுக்கு ஆஃப்லைன் இருக்கும். உள்ளே போனால் எல்லா மேப்பும் வருதா? இந்த மேப்ஸ் இது இதோ இதில் நான் எந்தெந்த மேப்லாம் விளையாடுறேன்? 1 2 விளையாடுருக்கேன், 3 விளையாடுருக்கேன், 4 5 6 7 8 9 10 இதில் 10 மேப் தான் விளையாடுருக்கானே. இல்லை எக்கச்சக்கமான மேப் இருக்கு. இதே மாதிரியே போயிடுச்சுன்னு வைங்களா. ஒரு வாரம் செம்ம டென்ஷனாக ஆகாது. சாரி இந்த மேப்பை நான் சேர்க்கலை. அதான் ஒன்று. இந்த மேப்பே கொஞ்சம் இடம் விடமான மேப்பு. இல்லை அழகாடிக்கலாம் நான் நினச்சோன்னா ராக்கெட் லான்ச்சர் வச்சு இவர் அழகாக தலையை காட்டுறேன். வா மேலே இன்னொன்று ஒரு பாரில் ஒரு மாதிரி காட்டு. அதாவது ஹெல்த்துக்கு கீழே ஒன்று காட்டுதில்ல, அது வந்து
அது வந்து ஷீல்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஃபஸ்ட்டு அடிச்சாங்கன்னா ஷீல்டு பாயிண்ட் தான் குறையும், அதுக்கப்புறமேட்டு தான் எழுத்து குறையும். பாருங்க அந்த ஷீல்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட் டைம் விளையாடுறவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதாவது இவங்க செட் பண்ணி இவங்க கொஞ்சம் கிரியேட் பண்ணி வச்சுருக்க வேர்ல்டுக்குள்ளே இவங்க ஃபஸ்ட்டு வந்தானுங்கன்னா அந்த ஷீல்டு பாயிண்ட்டு இல்லைனா கூட நம்மளே பிடிச்சிக்கலாம். இத்தனை கில்லு, ஒரு கில்லு 1 கில்லுக்கு 3 காயின்ஸ் மீன்ஸ் அப்போ நான் எத்தனை கில் அடிக்கணும், காயின் ஏறும். நான் போன வாட்டி செட் பண்ணி வச்சுருந்த மாதிரி அவனும் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் தான் செட் பண்ணி வச்சுருந்தேன் போன மாதிரி. எப்போனா முன்னாடி இந்த ராக்கெட் லான்ச்சர் வாங்கும்போது பேட்டில் பண்ணி காசு எடுத்துருந்தேன். அப்போது கிரெனேட் லான்ச்சர்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டா. அது கரெக்டாக மேலே பட்டால் தான் அந்த எழுத்து போகுது. அது கூட போதான்னு கூட எனக்கு தெரில. அதெல்லாம் காஞ்சி நம்பி இந்த ஒரு முகக்கண் மூலிமா தேவையில்லாமல் நான் காசு வேஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நான் எப்போயோ இது வாங்கியிருக்கேன். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்னைப்பர் இப்படி வச்சா நல்லா இருக்காது. இப்போ பாருங்க படா படா சைஸ். அவ்வளோ பெருசாகி விட்டுனா இப்போ இதுக்கப்புறம் அழகாக அடிக்கலாம் அவனுங்க. ஆனால் இங்கே நடக்க போகிற சம்பவமே வேறு. அதை செட் பண்ணதே நான் தான். ஓ எனக்கு தானே அதில் அட்வான்டேஜ் இருக்கும். அட்வான்டேஜ் இல்லாமல் எந்த ஒரு பைத்தியக்காரனும் இந்த மாதிரிலாம் ஃபிட் பண்ண மாட்டான். ஏன்னா இப்போ என் கையில் இருக்கிறது ராக்கெட் லான்ச்சர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் அவனுங்களை அடிச்சு நீ முடிக்க போகிறேன். அவனுக்கு ஸ்னைப்பர்லாம் வச்சுருந்தாங்கன்னா சுத்தமாக ஆட முடியாது அவனுங்களால. அது எனிமையா டீமேட்டா, எனிமி டீமேட் கீழே உன்ட்ட அவனுங்க பார்த்துங்க. எனக்கு ஒரு செகண்டில் டவுட் ஆயிடுச்சு, வயிற்றுல ஒழுங்காக அடிக்கல ஒழுங்கா. ரொம்ப தப்பே விளையாடி போகுது. ஒரு முச்சு விட்டான் அவனுங்க அழகாகிறானுங்க, நம்ம விளையாட முடியல. அவனுங்க அழகாக பார்ட்னர்ஷிப்பு டீம்லாம் போட்டு அவனுங்க பாட்டுன்னு எப்படி அண்ணன் அவனுங்க தெரியுதா, அது மாதிரி ஆறானுங்க. எங்கள் டீம்லேயும் இருக்கிறானுங்களே எம்மா விட்டு போகணும். அட்ட டைமில் 2 கில்லு அப்படின்னு சொல்ல மாட்டேன், 2 புல்லட்டுக்கு 2 கில்லு. ஏன்னா அவனுங்களுக்கு ஹெல்த்தை குறைச்சி விட்டதும் நான் தான், மறுபடியும் கில் எடுத்ததும் நான் தான். என் ஹெல்த்து பாருங்க, இங்கே சைடில் ஹார்ட் இருக்கும்ல, அது எவ்வளோ கம்மியாக இருக்குது. போடு யாரும் முடிச்சு விட்டான். அவன் கையில் ஸ்வாட் இருக்குது, என் கையிலையும் ஒரு சின்ன கத்தி சவுண்டே ஹெடாக கூட தான் இருக்கும். இது வந்து 52 போகும். இது எவ்வளோ ஸ்பீடாக சுடுதோ அது எவ்வளோ ஸ்லோவாக சுடுதோ அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா. சோ இந்த பாருங்க, இது வந்து 90 ஆமாம் கரெக்டாக 19 போகும். இது வந்து ஒரு ஷார்ட் கன் மாடல். ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த ஷார்ட் கன் இது, ரெண்டாவது நான் வாங்கின ஷார்ட் கன்னு. அப்புறம் இதாக கிரனேட் லான்ச்சர் சத்தியமாக நல்லாயிருக்கு. இதோ இதாக ராக்கெட் லான்ச்சர், இதை அவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிடுவேன். ஒரு ப்ளோட் தானே வாங்கிக்கோ. ஒரு கிலோ என்னடா எங்கள் இடத்துல நீங்கள் பண்ணுறானுங்க. எங்கள் இடத்துல அந்த ஸ்னைப்பிங் பண்ணுறதையும் உங்களுக்கு வேலையாக இருக்கும் கூட. கைஸ் 8 கில்லே பாருங்க. கில் ரேட் வந்து 8, 5 வச்சு செத்துருக்கேன். 8 × 10 80. எவனாங்க 21 கில்லு கைஸ், அவ்வளோ எடுக்க முடியாது, ரொம்ப ரேரு. பாருங்கள் 14 XP 14 காயின்ஸ் தான் வந்துருக்கு. ஆனால் 8 2 சார் 14 அந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் வரும், ஒரு போல இல்லை, அந்த மாதிரி தான் வரும். 8 2 சார் 14 எல்லாம் டபுளாகி வரும் கைஸ். இது ஒன்று தான். அவ்வளோ ஓசிக்கில் எப்படி தூக்கிட்டோம். நம்மளுக்கு ஓசிக்கில் தூக்குறது தான் கை வந்த கழிச்சு. நான் பின்னாடி
அவன் பக்கத்தில் அடியில் ராக்கெட் அவன் இதோ எங்கள் கிராப் இருக்குல்ல தூட்டி அப்படியே பார்க்கலாம். இதுதான் வந்து இல்லீகல் ட்ரிக்ஸ் அப்படின்னுவோம்ல, அது மாதிரி. ஆனால் இது ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுவோம். ஏய் 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 ஏன்டா அவங்க ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். திடீர் ட்ராப் கொடுத்துட்டுனா ட்ராப் ஆகிடும். அவ்வளோதான். இந்த தலைவரே ஆஹா இங்கே இத்தனை பேர் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவனை போடுவோமா தலைவரை போடுவோமா? தலைவரை தான் உச்ச விட்டான் அவன். அழகா. ஆனால் அதெல்லாம் நம்ம ஆடுறத பொறுத்து அவனை முடிச்சுக்கோ. இந்த இதுனா இது கலர் மாற்றி விட்டுருக்காங்க. ஆனால் பாவி கதவு ஏய் கதவு திறக்குது. கதவு அவனை ஃபிட் பண்ணி கலர் மாற்றி விட்ருக்கான் பிளாக் கலரில். நான் கூட ஏதோ பொம்மையை தான் நிற்க வச்சு பிளாக் கலரில் ஆக்கி விட்டாங்க. கதவு கட்சி பார்த்தேன். நீலோடு ஆஹா அப்பே கரெக்டாக வந்துச்சா? இல்லை வாங்கலை. இதோ வாங்க வச்சுருக்கேன். ஆஹா அழகா இருக்காங்க. ஓ ஓத்தங்காளி அங்கே நான் பண்ணுறேன். குறங்க இறங்க போட வைக்க சைடில். இந்த ஸ்னைப்பர் எவ்வளோ கேஷ் பண்ணுங்க கைஸ். அது நீங்கள் கேம் வச்சு விளையாடும் போது எவ்வளோ கேஷ். சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய்.